ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம். தை மாதம் பொங்கலுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசை வந்து ஒரு நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் அல்லது விரதம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. ஸோ வருஷத்தில் வந்து 3 முக்கியமான அமாவாசை இருக்குது. ஒன்று வந்து தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தை அமாவாசை வந்து எதுக்காக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் மாதம் வந்து அமாவாசை விரதம் எல்லாரும் இருப்பாங்க. சில பேரால் இருக்க முடியாத சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருக்க முடியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தை அமாவாசைக்கு மட்டும் விரதம் இருந்தாலே போதும். அந்த ஒரு வருஷத்துக்குரிய இருக்கக்கூடிய அந்த விரதம் இருப்போம் இல்லையா, அந்த பலன் வந்து இந்த ஒரு அமாவாசை இருந்தால் மட்டும் போதும், கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது விரதம் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மேலோகத்துலேருந்து பூலோகம் வந்து நம்மளை வந்து பார்க்க வருவாங்க இந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்க்க வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தர்ப்பணமோ இந்த மாதிரி படையல் இட்டு சாமி கும்பிடுவாங்க. பெரியவங்களை நினச்சி விரதம்லாம் இருந்து சாமி கும்பிடும்போது அவங்களுடைய பரிபூர்ண ஆசி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏதாவது சாபம், ஏதாவது முன்னோர்கள் சாபம் ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம விரதம் கொடுக்கும்போது, தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய சாபம் நீங்கிரும். அதே மாதிரி இது வந்து நீர்நிலைகள் உள்ள பகுதியில் தான் போய் தர்ப்பணம் எல்லாமே செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுப்பாங்கன்னு நான் சில இடங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து திருப்புலானி, இன்னொன்று ராமேஸ்வரம், கோடியக்கரை, பூம்புகார், திருவெங்காடு, திருச்சி அம்மா மடம், திருச்செந்தூர், முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அது அடுத்து பவானி கூடுதுறை, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து கொடுக்கறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி உணவு தானம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படி முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் தடைப்பட்டே வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை விரதம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுப காரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.